வணக்கம். நம்ம நீங்க காணொலியில எதை பத்தி பார்த்திருக்கோம்? சரி, பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுறா போதையாயிருக்கு. அது என்னடா அது சுறா சுறா எப்படி போதையா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படி போதையான அந்த சுறா என்னென்னலாம் பண்ணிருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாத்தீங்கன்னா, நமக்கு நிறைய விதமான சம்பவங்கள்லாம் தோணும். நார்மலாவே வந்து பாத்தீங்கன்னா, போதையா இருக்கக்கூடிய நிறைய பேர் அங்கங்க விழுந்து கிடப்பாங்க இல்லையா, இவங்களை வச்சு பாம்போட கம்பேர் பண்ணி போட்டிருப்பாங்க. இது வந்து தண்ணி பாம்பு, இது வந்து சார பாம்பு, இது கட்டு விரியன் பாம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருங்க விழுந்து கிடக்கதை எடுத்து இந்த மாதிரி எல்லாம் போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய நகைச்சுவைகள் ஆங்காங்கே நடக்கும். அந்த நகைச்சுவைக்குள்ள நம்ம போகல. நம்ம டைரக்டா போக போறது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரான்ஸ் பக்கத்துல ஒரு கடல். அந்த கடல்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 13 சுறா வந்து மிகுந்த போதையில இருக்கிறத ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இவங்க எப்படி போய் அதை கண்டுபிடிச்சிருப்பாங்க? இந்த சுறாவை பிடிச்சி ஆராய்ச்சி பண்ணியிருப்பாங்களா, இல்ல சுறா வந்து பார்த்து தூரத்துல இருந்தே பார்த்து அதை ஐடென்டிஃபை பண்ணியிருப்பாங்களோ? அங்க இருந்து சுறா வந்து போதையில தவறான வார்த்தைகள் எதுவும் யூஸ் பண்ணி இவங்களை திட்டி இருக்குமோ, இல்ல அதோட நடவடிக்கைகளை பார்த்து இவங்க ஏதாவது கண்டுபிடிச்சாங்களோ அப்படிங்கிற மாதிரிலாம் நமக்கு தெரியல. ஆனா அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த சுறாவோட உடல்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய போதைப் பொருட்கள் வந்து படிந்து கிடக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த அவங்க சொல்றதுல இருந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி தான் கிளம்புது அப்படின்னு தான் சொல்லணும். அது எப்படி அது சுறாவோட உடம்புல வந்து போதைப் பொருட்கள் இவ்வளவு இருந்திருக்குமா அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ள வருது. இது எப்படி இங்க வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க என்ன ஒரு யோசனையா யூகிக்கு சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சுறா இருக்கக்கூடிய அந்த பகுதியில ஏதாவது ஒரு போதைப் பொருள் தயாரிக்கக்கூடிய ஒரு கும்பல் அரசாங்கத்திடமும் காவல்துறையிடமும் மாட்டிக்க கூடாது என்பதற்காக இவங்க என்ன பண்றாங்க, அந்த மாதிரி ஒரு இடத்துல போய் அந்த கப்பல்ல இருந்து அதை கொட்டிட்டு வந்துட்டாங்க. அந்த இடத்துல இருந்த சுறாக்களோட உடம்புலயும் சரி, அதோட வாய்க்குள்ள அந்த தண்ணியை குடிச்சதுனால இந்த மாதிரியான போதை பழக்கத்துக்கு அந்த சுறா அடிமையாயிருச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த அவங்க சொல்றாங்க. அப்ப இந்த மாதிரி இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சர்பிங் பண்ண போறவங்களையும் அந்த சுறா மீன் வந்து துன்புறுத்துறதா ஒரு செய்தி வெளியே வந்திருக்கு. அதிர்ச்சி உள்ளாயிருக்கு. அப்ப இந்த மாதிரியான சம்பவங்கள் வந்து அந்த இடத்துல நடந்ததுக்கு அப்புறமா என்ன பண்றாங்க, தொடர்ந்து இது இந்த போதைப் பொருட்களை எப்படி இந்த இடத்துல வருது அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சியில ஈடுபட்டு இருக்காங்க. அதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தெரிய வரும் இந்த போதைப் பொருள் எப்படி சுறாவோட பகுத்துக்குள்ள போச்சு அப்படிங்கிறது. இந்த கேள்வி, இந்த செய்தியை கேட்ட உடனே ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா காமெடியா இருந்துச்சு. அதான் உங்கள்கிட்ட சொல்லலாம் வந்து சொல்லி முடிச்சேன். இந்த காணொலி பத்தின உங்க கருத்து என்ன? உங்களுக்கு என்ன தோணுது? இந்த மாதிரி போதையில் இருந்த சுறா இதை பத்தின உங்க கருத்து என்னமோ அதை கீழே கமெண்ட்ஸ்ல போஸ்ட் பண்ணிடுங்க.